ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம்ஸ் கிச்சன். குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன பிளானிங் அப்படின்னா, தோசை வித் தக்காளி சட்னி தான். அதுக்கு நான் வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, கறிவேப்பிலை, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, அப்புறமா ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, சோம்பு, ஜீரகம், 3 தக்காளி இந்த மாதிரி நீட்டமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தான். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ண போகிறோங்கிற மசாலா பொடிகள். இப்போ கடாய் நல்லா ஹீட்டான உடனே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இது ஈஸி ரெசிபி தான், இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறதுல ஒரு சின்ன ஹாப்பி. ஓகே, ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான உடனே நம்ம இதில் கடுகு சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இதெல்லாமே நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஸோ நம்ம தாளிக்கும் போது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு ஆட் பண்ண போகிறதில்ல. காஞ்ச மிளகாய் காரத்துக்கு நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன், ஏன்னா ஆல்ரெடி வத்தல் பொடியெல்லாம் போடுவோம் இல்லையா, அதனால் நான் ஒன்று தான். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறமா நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இருக்கிறது எல்லாமே நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். என்னது, சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன பல் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம தனித்தனியாக போட்டு வதக்கணும் அப்படின்னலாம் எல்லா வெங்காயம் தனியாக, சின்ன வெங்காயம், ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம். அதனால் எல்லாமே மொத்தமாக போட்டு நீங்கள் வதக்கிட்டாலும் ஓகே தான். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நீட்டமாக அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி வெங்காயத்துலேயும் தக்காளிலையும் தண்ணி ஊறும். ஸோ அதில் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி அதில் உள்ள தண்ணியே அதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துடும். நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு வேண்டி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் இப்போ நம்ம இதை சிம்மில் போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியெல்லாம் இறங்கி அழகாக அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்கு வேண்டி இப்போ மூடி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக நான் காட்டுறேன்ல, எந்த சைஸ் அளவுக்கு புளி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை இருக்குதுல்ல, அதையும் ஆட் பண்ணி, இது திக்னஸ்க்கு வேண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ஆப்ஷனலில் தான் நான் சொல்கிறேன். ஸோ லைட்டாக அந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சு விட்டுட்டேங்க அப்படின்னா அந்த தக்காளி நல்லா வெந்து வதங்கி வரும். இது கண்டிப்பாக நான் பிகினர்ஸ்க்கு அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இருக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது என்னென்ன மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணுறோன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் அளவு நான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, கொஞ்சம் லைட்டாக. நான் நிறைய காரத்துக்கு வேண்டி வத்தல் போடலை. வத்தல் நிறைய போட்டால் நம்ம நிறைய ரெட்டிஷாக இருக்கும். அதனால் நான் வத்தல் கம்மியாக போட்டிருக்கனால நான் கொஞ்சமாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நிறைய நம்ம வத்தல் போட்டோம் இல்லை வத்தல் பொடி நிறைய போட்டோம் அப்படின்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். தக்காளியும் நல்லா ரெட்டிஷாக இருந்துச்சு அப்படின்னா கலர் இன்னும் சூப்பராக வரும். நான் போட்டிருக்க தக்காளி நல்லாலாம் ரெட்டிஷாக இல்லை, நல்லா பழுத்த பழமாக இருந்தால் இதை விட சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைம் ஃபைனலாக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணுவேன். சரிங்களா, தேங்காவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணுறது மூலமாக இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்கு வேண்டி ரொம்ப குவான்டிட்டி நிறைய வேணும் அப்படிங்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இனி இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை ஆட் பண்ணி மசாலா ஊற்றிக்கலாம். இந்த டைம் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ இந்த டைமில் தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இது தோசை ஊற்றிக்க வேண்டியதான்.
நல்லா கொஞ்சம் பெரிய தோசையாகவே ஊற்றிக்கலாம். இனி கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு வேண்டி சைட்லலாம் கொஞ்சம் ஆயில் அப்படி ஊற்றிக்கலாம். அது ஒரு சைடு வேகட்டும். நம்ம இப்போ வந்து மசாலா அந்த கிரேவி இருக்குதுல்ல, அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சாச்சா, சட்னி ரெடி தாங்க. இதை இப்படியேவும் சாப்பிடலாம். கட்டி அந்த துவையல் மாதிரி எடுக்கிறவங்க இப்படி சாப்பிட்லாம். இல்லை கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா நான் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் தாளித்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியவே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணுன்னா நீங்களும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஹோட்டல் ஸ்டைல் அப்படின்னா ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து குவான்டிட்டி நிறைய வேணும் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சமாக அந்த இட்லி மாவு இருக்குது இல்லையா, இட்லி மாவை லைட்டாக ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு அரைக்கரண்டி இட்லி மாவு அவங்க ஊற்றிக்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ தண்ணியாக நீங்கள் வச்சாலும் கூட அந்த சட்னி வந்து ரொம்ப திக்காயிரும். அது வந்து ரோட்டு கடை அந்த மாதிரி கடைகளில் ஆட் பண்ணுவாங்க. ஹோட்டல் ரோட்டு கடை சாம்பார் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ரீசன் வந்து இதுதான். அந்த சட்னியில் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த இட்லி மாவை நம்ம ஊற்றிக்கிட்டோம் அப்படின்ட்டா அது வந்து ரொம்ப திக்னஸ் ஆயிரும். ஸோ ஃபேமிலியில் ரொம்ப குவான்டிட்டி நிறைய இருக்குது அப்படின்ட்டா இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த டைமில் அவங்க வந்து மாவு ஆட் பண்ணிப்பாங்க. நம்ம லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து உப்பு இந்த டைம் உங்களுக்கு உப்பு தேவைன்னா இந்த டைம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொதி வரக்கூடாது. லைட்டாக ஹீட் ஆனதும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இது எல்லோவா தெரியும், ஆனால் அது ரெட் கலரில் தான் இருக்குது. ஏன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து அதிகமாக காரம் ஆட் பண்ணலை. இப்போ இதில் மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் பொடிகளெல்லாம் தூவி நம்ம வந்து ஒரு பொடி தோசை சூப்பராக போட்டுடலாம். சைடில் எண்ணெய் விடுறதுனால தோசை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான். இப்போ மலைச்சாரல் மாதிரி நம்ம வந்து பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே தூவி விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதையும் சூடு பண்ணி அப்புறமா நம்ம வச்ச தக்காளி சட்னி இதை என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம இப்போது ஒரு பட்டர் தோசை கூட அவங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அதுக்கு தோசை ஊற்றியாச்சு. இப்போ அந்த பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் தோசை அப்படிங்கிறது வந்து நம்ம கடையில் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். கடையிலலாம் இது பட்டர் தான் ஆட் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக ஒரு பட்டர் தோசையும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதையும் கொண்டு அவங்களுக்கு கொடுத்துடலாம். இது போல் நிறைய குக்கிங் வீடியோஸ் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.